ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஸ்ரீ விலாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அல்லவா, நீ நான்வெஜ் எடுத்துருக்கோம். அதனால் சாமி படம் எல்லாமே நல்லபடியாக சுத்தம் பண்ணி, சாமி பொருட்கள் எல்லாமே, பூஜை பாத்திரம் எல்லாமே கழுவி, சந்தன குங்குமம் வச்சு, பாத்திரத்தெல்லாம் கழுவி சந்தன குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கன்ட்டு சர்க்கோண தீபம் போட்டு நாளைக்கு காலையில் எந்திரிச்சது சாமி கும்பிட்ற மாதிரியா குளிச்சுட்டு எல்லாமே தான் பண்ணேன். அதனால் சர்க்கோண தீபம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு, அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு, தட்டு நிறைய ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்து அந்த பச்சரிசி மேலே உள்ள தட்டு நிறைய வச்சுட்டு, அதுக்கன்ட்டு அர்ச்சனைனா இந்த மஞ்சள் அதே அரிசியில் மஞ்சளும் பன்னீரும் கலந்து நறுமணத்துக்காக வச்சுருது. அதில் இத்தினி அச்சதை வச்சு, அதுக்கு மேலே இத்தினி குங்குமம் வச்சு, அதுக்கு மேலே குங்குமம் வச்சுட்டு காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்து அந்த இதுக்கு மேலே வைக்கணும். இப்படி வச்சா சுபிஷம், வீட்டுக்கு நல்லது, நம்ம பாசிட்டிவ் வைப்ரேட்டு ரொம்ப நல்லது. வச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்படி வச்சுட்டு அதுக்கன்ட்டு முருகருக்கு வைக்கிறதுக்கு ஒரு தட்டு வச்சுருக்கோம்ல, அந்த இதுலேயும் இத்தனி பச்சரிசி வச்சு, அதுலேயும் கொஞ்சம் அர்ச்சதை வச்சு, அதுக்கு மேலே இத்தனி குங்குமம் வச்சு, எங்கள் அப்பன் முருகரை எடுத்து அது மேலே சொல்லுவாங்களே, அது எனக்கு வரலை, முருகரை எடுத்து அந்த தட்டு மேலே பச்சரிசி அர்ச்சதை வச்சதுக்கு மேலே பச்சரிசி வச்சதுக்கு மேலே இந்த முருகரை வச்சு, அதுக்கு மேலே அவருடைய ஆயுதமான அவருடைய வேலுண்டு வினையில்லை மாதிரி வேல் வச்சு, அதுக்காண்ட்டு இந்த சைடும் அந்த சைடும் விளக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு, எல்லா சாமிகளுக்கும் சந்தன குங்குமம் தொடச்சி நல்லபடியாக தொடச்சிட்டு சந்தன குங்குமம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு, சந்தன குங்குமம் வச்சு, சந்தனத்தில் கூட நம்ம பன்னீர் வச்சு கலக்கணுன்னா வீடே நர்மதமாக இருக்கும். சாமி கும்பிட்றதுக்கு சந்தன குங்குமம் எல்லாமே வச்சுட்டேன். நாளைக்கு காலையில் எந்திரிச்சதும் சாமி கும்பிட்ற மாதிரியா எல்லாமே நல்லபடியாக பண்ணி வச்சு, தீபதோரம் அந்த மணி ஆட்டுறது எல்லாமே கழுவி சந்தன குங்குமம் வச்சு, சாமிக்கு குலதெய்வ வழிபாட்டுக்காண்டி இந்த இது வைப்பாங்கள்ல, தண்ணி வைப்பாங்க, அந்த இதுக்குமே பஞ்ச பாத்திரமா அந்த இதில் தண்ணி வைக்கிறதுக்கும் நான் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன். காலையில் தண்ணி வச்சு அதில் மஞ்சத்தூளும் பச்சை கற்பூரமும் போட்டு ஏலக்காய் போட்டு சாமிக்கு நெய் வச்சுருவேன். காலையில் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் மாதிரிக்குள்ளது வந்துருச்சு. கிச்சன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது இந்த கிச்சனுக்கு மட்டும் அந்த சைடு இந்த சைடு வச்சு, கீழேயும் அந்த டைல்ஸ் மாதிரி உள்ளதை ஸ்டிக்கரை ஒட்டி, கிச்சனுக்கு இந்த சைடு எண்ணெய், அந்த டப்பா இருக்காருங்க பிளாஸ்டிக் டப்பா, இதுக்குன்ட்டு கல்லுப்பு கொஞ்சம், தூள் உப்பும் 2 கண்ணாடி ஜாரில் வச்சுட்டேன். இங்கிட்டு உரல் வச்சுருக்கேன். நான் இது கொஞ்சம் பாத்திரம் வாங்கணும், அதை வாங்கி அரேஞ்ச் பண்ணணும். அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது கல் உப்பா, இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் கிச்சன் ஐடியா கல் உப்பு. இது பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அந்த ஸ்டிக்கரை சுற்றி ஒட்டு, அந்த நைப்ஸு, சிசரு, லைட்ரு எல்லாமே வச்சுக்கிற மாதிரி வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த